6 மணி மேலே வெளில வந்தால் கரூர் சம்பவம் பார்த்தீங்க. அப்புறம் வந்து பெரம்பூர் 6 மணிக்கு மேலே பச்சை மலர். ஏன் தலைமை 6 மணிக்கு மேலே வெளில ரீசன் சொல்கிறேன். ஏன் வெளில மாறோன்னா 6 மணிக்கு எல்லாம் வேலை விட்டு போவாங்க. அவர் இந்த கூட்டம் டிராஃபிக் முன்னாடி போனால் திடீர்னு ஆம்புலன்ஸ் வரும், கர்ப்பிணி பெண் போவோம். அந்த மாதிரி 6 மணிக்கு மேலே போனால் என்ன ஆகும்? வாங்க எங்கள் தலைவர் 5 மணிக்கு முடிச்சு பிரச்சனை முடிச்சு போயிரு. சிஎம் ஆகிட்ட போய் நீங்கள் 10 மணிக்கு மேலே கேட்க நான் உங்களை கேள்வி கேட்குறேன். சரிங்களா? பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு இல்லை இப்போ எங்களுக்கு. ஆனால் இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஃபோட்டோ சல்யூட் அடிக்கிறாங்க சில பேர். வேற சாட்டை அந்த இதெல்லாம் நாங்கள் வந்து சாட்டை வந்து ஜெயிச்சப்ப நாங்கள் பேசுவோம். இப்போ பேச மாட்டோம். சாட்டை பேசுவோம். எவ்வளோ மூச்சு 3 வருஷம் சாட்டை பற்றி பேசட்டும். சரிங்களா? எங்களை வந்து திமுக தாவை அப்படி வாங்க. சரிங்களா? இந்த காலில் வந்து பதவி வாங்குறது அதெல்லாம் நாங்கள் விஜயும் சீமான் மாதிரி பேச சொல்றியா? சொல்லு சொல்லுங்க தலைவர, என்ன கேள்வி கேட்குறீங்க? எங்கிருந்து வரீங்க? எதனால விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்க? தென்சென்னை மாவட்டம் சைதாப்பகுதி தொகுதி கோட்டூர் 170 தலைமை. எதனால விஜய்க்கு சப்போர்ட் இருக்கு? எந்த ஊர்னா நீ சொல்றீங்கன்னா நாங்களாம் வந்து பிறக்கும் போது விஜய் ரசிகர் தான் பிறந்தோம். அதுக்காக வந்து அப்படியே எங்கள் தலைமுறை விஜய் ரசிகர் தான். இப்போ நாங்கள் போர்டு வச்சு இன்னைக்கு தளபதி கட்சி ஆரம்பிச்சிருந்து தளபதி வந்து 24 கட்சி ஆரம்பித்தார். அப்போதான் நான் வந்து பாலிடிக்ஸ் கற்றுக்கணும், அரசியல் கற்றுக்கணும், சமூக நீதி என்ன, சாதினா என்ன, மதம் என்ன எல்லாமே கற்றுக்கணும். தளபதி வந்து கட்சி கொள்கையை பார்த்தா மதச்சார்பற்ற கொள்கை, எல்லாரும் சமம். அதுக்கோசரம் நாங்கள் இளைஞர் போராடுறோம். மற்ற பிஜேபியும் திமுக அண்டர் கவுண்ட் டீலிங் மாதிரி நாங்களாம் இருக்க மாட்டோம். எப்பயும் பிஜேபி கொள்கை எதிர்ப்புனா எதிர்ப்பு தான். சென்னையினாலே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து பயங்கர வெயிட். அதுவும் கோட்டூர் போகிறதுல உங்களுக்கு தெரியும், இருக்கட்டும் எல்லாமே ஃபுல்லாக அங்கே தான் வெயிட். அப்படி எப்படி நான் வின் பண்ண முடியும்? துறைமுறை வீடியோனா இருக்கட்டும். ஆனால் அவர் போன எலெக்ஷன் 2020 காட்பாளையத்தில் மண்ணை கழுவினார். ஓட்டு வாசல் கம்மி. ஆனால் அண்டர் கவுண்டினால துறைமுக ஓட்டு வந்து தூக்கி விட்டாங்க. இதில் எல்லா மீடியும் தெரியும். துறைமுகம் கோட்டுப்பள்ளி மாசலாம் கிடையாது. வருவா போ வாக்கிங் கொண்டு வெளில மாட்டார். சென்னை ஃபுல்லாக சொல்றேன்னா சென்னை போலாம். இப்போ அண்ணன் பெரம்பூர் நிற்கிறாரு. பெரம்பூர் நீங்கள் பார்ப்பீங்க. எங்கள் அண்ணன் வில்லியூரில் நிற்கிறார், ஆதரவு நிற்கிறாரு. எங்கள் கழக போச்சார் புஷாந்த் சார் நிற்கிறார் டி நகரில். எங்கள் சைதாப்பேட்ட அவர்கள் நிற்கிறாரு. நீங்கள் பார்ப்பீங்க, மே நாள் தெரியும். எல்லாரும் வெற்றி பெற்றுவாங்க. தளபதி அந்த முகம், இந்த முகத்துக்கோசம் எல்லாம் வெற்றி பெற்றுவாங்க. பிராண்டு, அந்த பிராண்டை உடைக்கிறதா எங்கள் தளபதி வந்திருக்காரு. திமுக பிராண்டு பாய் மேலே அந்த அள்ளிச்சில்லு டீஸ்பூன் சும்பலை பயப்பட மாட்டோம். பயப்படவே மாட்டோம். ஏதோ நான் பயப்படணும். எங்கள் சொந்த ஊர் தொகுதி கோட்டுப்புறம் ஏதாவது நான் பயப்படணும். நாம் தமிழ் கட்சியில் இருக்க சாட்டை தெரியுமா என்ன சொல்றாங்க? ஒரு தடவை தோத்துட்டாங்கன்னா சரி ஓகே 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 ஏற்றுக்க முடியாது அவங்க. சரி ஓகே அப்படின்றாங்க. நாம் தமிழ் கட்சி வந்து தமிழ் தேசிய கட்சி கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுறேன். நான் பாராட்டுறேன். சரிங்களா? 15 வருஷமா வந்து கட்சி நிறுத்துறாங்க. அந்த நாம் தமிழ் 15 வருஷமா. ஆனால் ஒரு எம்எல்ஏ சீட்டு அடிக்கல. எங்கள் தளபதி மக்கள் இயக்கத்தில் இருக்கும்போது 140 இடம் கவுன்சிலர் சீட்டு. வெறும் அவர் ஃபோட்டோ காமிட்டு 140 இடம் கவுன்சிலர். நான் போய் சொல்லணும்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பர்வேஷன் கவுன்சிலர் இப்போ காண்டு, ராணிப்பேட்டை மோகன் வந்து கவுன்சிலர். சரிங்களா? எங்கள் கவுன்சிலர் 104 பேர் இருக்காங்க, ஃபுல் போல இருக்காங்க. ஆனால் அதே மாதிரி தான் இப்போ இந்த எலெக்ஷனும் ஒரு எம்எல்ஏ எங்கள் தளபதி அஷ்டா அவரோட சீமானன் என்ன சொல்கிறார் சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். அவர் எவ்வளோ பேசிட்டு எங்கள் தளபதியா சினிமாவில் அவருக்கு இருந்தார். சினிமாவில் முத்துக்கு முத்த பாட்டு வந்துச்சு. யார் நினச்சாரு? அவர் தான் நினச்சாரு, வேற யார் நினச்சா? சினிமா விட்டாரு. எங்கள் தளபதி சினிமா விட்டாலாம் மித்த பேர்லாம் விட மாட்டாங்க. சினிமா இப்போ அந்த படம் பேர் அது லிங்கா லைஃப், அந்த படத்தில் வச்சிருக்காரு. எங்கள் தலைவர் சினிமா விட்டு வந்துட்டாரு. ஆனால் அந்த படத்தில் வச்சிருக்காரு. அப்போ அவர் சினிமாக்காரன் இல்லையா? ரொம்ப அதிகமாக விமர்சிக்கிறாங்க. பயம் அதை கொடுத்தது யாரு? நாங்க டிஎம்எஸ்ல காசு போகுது அவருக்கு. சாட்டைக்கு வந்து நல்ல காசு போகுது. நல்லா சினிமா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க காசு. நீங்க இப்ப இந்த கூட்டம் பார்த்தீங்களா? நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூல விட்டு அவர் பண்ண ஒர்க் எல்லாமே யூடியூப் மட்டும் தான். வெறும் விஜய் 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 போடா விஜய் போடா விஜய் அப்படிதான் பேசுறவர். ஆனா எங்க தலைவர் வந்தா எப்படி சென்னையே இன்னைக்கு பாத்தீங்களா? காலை 12 மணி வந்து 3 மணி நேரம் சென்னை. எங்க தளபதி சொல்றேன் 6 மணி மேலே வெளில மாட்டேன். 6 மணி மேலே வெளில வந்தா கரூர் சம்பவம் பாத்தீங்க. அப்புறம் வந்து பெரம்பூர் 6 மணிக்கு மேலே பச்சை மலர். ஏன் தளபதி 6 மணிக்கு மேலே வெளில ரீசன் சொல்றேன். ஏன் வெளில மாட்டோம்னா 6 மணிக்கு எல்லாம் வேலை விட்டு போவாங்க. அவர் இந்த கூட்டம் டிராஃபிக் முன்னாடி போனா திடீர்னு ஆம்புலன்ஸ் வரும், கர்ப்பிணி பெண் போவோம். அந்த மாதிரி 6 மணிக்கு மேலே போனால் என்ன ஆகும்? வாங்க எங்கள் தலைவர் 5 மணிக்கு முடிச்சு பிரச்சனை முடிச்சு போயிரு. சிஎம் ஆகிட்ட போய் நீங்கள் 10 மணிக்கு மேலே கேட்க நான் உங்களை கேள்வி கேட்குறேன். சரிங்களா? பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு இல்லை இப்போ எங்களுக்கு. ஆனால் இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஃபோட்டோ சல்யூட் அடிக்கிறாங்க சில பேர். வேற சாட்டை அந்த இதெல்லாம் நாங்கள் வந்து சாட்டை வந்து ஜெயிச்சப்ப நான் பேசுவோம். இப்போ பேச மாட்டோம். சாட்டை பேசுவோம். எவ்வளோ மூச்சு 3 வருஷம் சாட்டை பற்றி பேசட்டும். சரிங்களா? எங்களை வந்து திமுக தாவை அப்படி வாங்க. சரிங்களா? இந்த காலில் வந்து பதவி வாங்குறது அதெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம்.